இதற்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் 11 எப்படி விண்டோஸ் 10ல இருந்து அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதற்கான VGA டிரைவரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதாவது AMD பேஸ் எடுக்கக்கூடிய சிஸ்டமில் எப்படி உங்களால் அந்த VGA டிரைவர் அதாவது கிராஃபிக்ஸ் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் ட்ரை பண்ணக்கூடிய லேப்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Lenovo E4125 இந்த மாடல் தான். நான் வந்து AMDக்கான டிரைவரை அப்டேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே விண்டோஸ்க்கான டிரைவரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதாவது VGA டிரைவர். அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு Lenovo E41ல இன்ஸ்டால் பண்ண போறோம். சேம் மெத்தட் தான் AMD ப்ராசஸர் கொண்ட டிரைவருக்கு எல்லாமே கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்றது. ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். OS இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம மேக்ஸிமம் எல்லா டிரைவரும் இன்ஸ்டால் பண்ணணும், அப்போதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஒரு சில டிவைஸில் இன்பில்டாக நிறைய டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட டிரைவர்ஸ் வந்து நார்மல் டிரைவர்ஸ் தான் இருக்குது, அதாவது மைக்ரோசாஃப்டுடைய பேசிக் டிரைவர் தான் இருக்குது. இப்போ AMD டிவைஸ்க்கான அந்த டிரைவர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி அதை ஷோ பண்ணி அது கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு நினைக்கல. அதனால் இதை ரன் as அட்மின் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். நெக்ஸ்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணாலே போதும். இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதாவது இது எக்ஸ்ட்ராக் ஆகிடும். இந்த ப்ராசஸ் செய்யும்போது உங்களுடைய லேப்டாப்பில் நெட்டு கனெக்ட் இருக்கணும், ஏன்னா இது இன்டர்நெட்டில் இருந்தால் டவுன்லோட் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நம்முடைய பிசியோட கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிகிட்ருக்கு, அதாவது என்ன மாடல் அது மாதிரிலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்மளுக்கு டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதான். இது டவுன்லோட் ஆகக்கூடிய ஸ்பீடு எல்லாமே உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தே இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஆகி ஆன் ஆகும் ஒரு 2 டைம்ஸ். அப்போ தான் நம்மளுடைய டிரைவர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் டிரைவர் தான் நிறைய டிரைவர்ஸ்க்கு செட் ஆகிறதில்ல, அதற்காக தான். இது வந்து ஒன்லி AMD. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் VGA டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதுவும் விண்டோஸ் 11ல். மேலும் இது போல் டெக் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் அண்ட் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.